பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஆமென். ஆண்டவர் இன்று நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ற வார்த்தை, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதை பார்த்து சொல்ற வார்த்தை. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். சவுல் ராஜா கோலியாத் என்னும் பெரிய அசூரனை அழிக்கணும்னு படையிட்டு போனாங்க. முடியல. சாமுவேலால் ரொம்ப சிறியவனாயிருந்த தாவீது, ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கோலியாத்தை வீழ்த்து யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது தாவீது போறாங்க. போகும்போது தலைக்கவசம், மார்க்கவசம், பாதரட்சை, எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனும் அவனுக்கு போட்டு விடுறாங்க. அவரால் நடக்க முடியல. இது ரொம்ப கனமா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், என் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் அவனை மேற்கொள்றேன், என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் அவனை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு சின்ன கல் அதை சுழற்றி நெத்தியில அடிக்கிறாரு. கோலியாத்து வீழ்த்தப்படுறான். அப்பொழுது என்ன தாவீது கூட இருந்துச்சு? என் உண்மை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உண்மையும் அவருடைய கிருபையும் அவனோடு இருந்தது. அவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவனோட நாமத்தினால தாவீது தலை உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தாங்க சொல்றாரு, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், அவனோடு இருக்கும். எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நம்மளோடு கூட இருக்கும், என்னோடும் உங்களோடும் இருக்கும். அவருடைய உண்மை, அவருடைய சத்தியம், அவருடைய கிருபை. இந்த நாளை காண சேரும்ல, அது அவருடைய கிருபை. என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அவருடைய நாமத்தினால, அவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால எல்லாமே கூடுங்க. இது மனுஷரால் கூடாது, இது தேவனால் கூடும். அவருடைய நாமத்தினால கொம்பு மோஸ்டா இல்ல, நம்மளுடைய தலையில தானே இருக்கும். அந்த கொம்பு கொம்புனாலே அது தலையை தான் மோஸ்டா குறிக்கும். என் நாமத்தினால, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால என்னுடைய தலை உயரும். இதை சுற்றியுள்ள ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து இசப்பா என் நாமத்தினாலே இசப்பா எங்கள் தலைகளை, எங்கள் கொம்புகளை உயர்த்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி தகப்பனே. இசப்பா உம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திர வாலியாகும்படியாக இசப்பா உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் எங்களை தொடரும்படியாக இசப்பா நீர் கொடுக்கிற பரிசுத்தத்தை கரைப்படுத்தாமல் இசப்பா நீதியின் பாதையில, உம்முடைய பாதையில நடக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே. இசப்பா உம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளி ஆகும்படியாக இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பொருளாதாரத்திலும் இசப்பா, எல்லா பலவீனத்திலும் இசப்பா, சுகவீனத்திலும் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா சமுதாயத்திலும் இசப்பா ஒரு உயர்வை தாங்க இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா தாவீது அன்று தேடி போகவில்லை, புகழ தேடல இசப்பா, உம்முடைய நாமத்தை தேடினதுனால புகழ், பதவி எல்லாம் கிடைத்தது. பணம்ல இருந்து, பொற்காசுகள்ல இருந்து எல்லாம் கிடைத்தது தகப்பனே. இசப்பா இன்று இந்த வேலையில இசப்பா உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம் தகப்பனே. இசப்பா சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ ஆவியானவர் எங்களுக்கு பலனை தருவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா பொருளாதார தேவைகளை சந்தித்தள்ளும்படியாக இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா எங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்பட இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நிதி உதவியை எங்களுக்கு தாங்க தகப்பன். இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட இசப்பா எங்கள் கண்கள்
திறக்கப்பட ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா, முதலாவது உங்களை தேடுற, உண்மையை தேடுற உள்ளத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவீராக தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.